வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. விஸ்வநாதன் வந்துட்டு சாருகிட்ட கேட்குறாரு, எதுக்காக நோட்டீஸ் விட்டுருக்காங்க உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்ட்டு. இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஹோட்டலில் நடந்த விஷயம். அது கேட்டு அவன் சாதாரணமாக தான் இருந்திருப்பா, அவள் எதாச்சும் கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நீ சண்டை போட்டிருக்க, அதனால தான் அவன் நீ டார்ச்சர் பண்ணதுனால அவன் நோட்டீஸ் விட்டுருக்கானான்னுட்டு. ஏன்பா நானும் உன்னோட பொண்ணு, நீங்கள் என்னோட பேச்சை நம்ப மாட்டிங்களா? அவர் அப்படியே தான் இருக்காரு, மாறல. அவருக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு முக்கியமாக தெரியலன்ட்டு நீ உன்னோட தலைமையில் நீ மண்ணை வாரி போட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்க. உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிற. அவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் பக்கம் தப்பு இருந்தால் அவரை நாங்கள் சட்டை பிடிச்சி கேட்போம். ஆனால் நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியும். நீ எப்பப்போ அது மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப. உன்னோட டார்ச்சரால் தான் அவர் நோட்டீஸ் விட்டுருக்காருன்ட்டு நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவருக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அவர் என்ன டைவர்ஸ் பண்ணுறது, நானே அவரை டைவர்ஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ சொல்கிறத கேட்கவே மாட்டேன், திருந்த மாட்டேன், நீ பட்டு தான் திருந்து பண்ணிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனுங்களாம் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களாமே இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்க பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நானும் உங்ககிட்ட மட்டும்தான் சொன்ன இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு நீங்கள் எதுக்காக மற்றவங்க கிட்டலாம் சொன்னீங்கன்றாங்க. அவங்க நான் சொல்லவே இல்லைன்றாங்க. இவங்க நம்ப மாட்டாங்க. இதுக்கு மேலே என்னோட விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு அவங்க வெளியில் வராங்க. பாட்டி தடுக்கிறாங்க. அவங்க வெளியில் வராங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பார்வதி தான் வந்து சொன்னான், நீ பாத்தியா இந்த விஷயத்த பார்வதி வந்து சொல்லலை, பல்லவி தான் எங்ககிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல பல்லவி வந்து நிற்கிறாங்க. பல்லவி கிட்ட கேட்குறாங்க, என்னோட விஷயத்தில் நீ எதுக்காக தலையிடுறன்ட்டு. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் போய்ட்டு உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக. ஆனால் இந்த விஷயத்த எனக்கு பார்வதி தான் சொன்னாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி போதும், இதுக்கு மேலே என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத. நீயும் என் தம்பி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே என்னோட விஷயத்தில் தலையிடாதுன்ட்டு அவங்க போய்ட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் காலேஜில் கடைசி நாள், வருஷம் முடிஞ்சு கடைசி நாள் ஆகுதுன்னுட்டு சரவணன் என்றவர் பிரியாவை காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அவங்க ஃப்ரெண்டோட கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் பிரியா அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறாங்க, நீ சரவணனை தானே விரும்புகிறேன்ட்டு. நான் அவனை விரும்பலை, அவன் தான் வேற ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்கான்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கான்ட்டு. அந்த நேரத்தில் சரவணன் வந்து நிற்கிறாரு. உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன்ட்டு அவர் தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ட்டு. என்ன விஷயம் சொல்லணும் அவர் தயங்குறாரு. அவர் தயங்குறாருன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்ல வரத்துக்கு அவருக்கு தைரியமே வரல. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இதுக்கு மேலே காலேஜ் முடிஞ்சிட்டு மேலே நாம எல்லாம் பார்த்துக்க முடியாது இல்லைன்ட்டு. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ தானே விஷயம், நம்ம எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டுங்க, அதுக்காக காலேஜ் முடிஞ்சிட்டாக்கா நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னா ஆகிடுமா, நம்ம ஃபோன் மூலமாக பேசிக்கலான்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இவரை பிடிச்சி திட்டுறாங்க, இவ்வளோ வருஷமாக அவளை காதலிச்சுட்டு கடைசியில் அவகிட்ட சொல்லாமலே போயிட்டுடா நீ வேஸ்ட்டுன்ட்டு அவங்க திட்டுறாங்க. இதே நேரத்தில் வீட்டில் சாரு சமையல் பண்ணுறதுக்கு போகிறாங்க தனியாக. அதை பார்த்துட்டு அவங்க தங்கச்சியும் அவங்க அண்ணியும் வந்துட்டு தடுக்கிறாங்க. அவங்க நான் பாட்டுக்கு பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் எப்படினா பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் என்ன விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா நம்ம பண்ணியிருக்குமா அந்த சாப்பாடு சாப்பிடு, நீ எதுக்காக அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே எல்லாமே பார்வதியோட பொண்ணு தூரம் நின்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நீ சமையல் பண்ணாதேன்னுட்டு அவங்க அதை பாத்திரத்தை எடுக்க போகிறாங்க. எடுக்காதீங்கன்ட்டு ஆளாளுக்கு தள்ளுமுள்ளாயே சுடு தண்ணி கீழே விழுந்து இதில் பார்வதி கையில் காயம் ஆயிடுது. சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. என்னம்மாச்சுன்ட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் நினச்சதை நடத்திட்டீங்களே, நீ நினச்ச மாதிரி சாதிச்சிட்டிங்க தானே, இதுக்கு மேலே என்னோட விஷயத்தை தலையிடாதீங்கன்ட்டு சாரு பார்வதிக்கு திட்டிட்டு போய்ட்றாங்க. இது எல்லாருமே பல்லவி கவனிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக ஓடி போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மருந்து எடுத்து வந்து போட்டுட்டு பார்வதியோட கஷ்டப்படுறதை அவங்க கவனித்து சந்தோஷப்படுறாங்க. சாயங்காலம் ஆகுது. கண்ணன் வீட்டுக்கு வராரு. அப்போ கண்ணன் கிட்டே பல்லவி சொல்கிறாங்க, நம்மளோட விஷயத்த நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே சொன்னீங்களான்ட்டு. காலையில் சார்ஜர் கேட்டா, அதனால் வந்தா, அப்போ அதெல்லாம் பார்த்துட்டா கேட்டால் நான் சொன்னேன்ட்டு, அதனால் என்னன்ட்டு இவர் கேட்குறாரு. நானும் அவங்களோட விஷயம் அவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததில் அது நல்லது நினச்சா நான் சொல்ல போனேன், அதனால் அவங்க என் மேலே கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நமக்குள்ளே ஏதாவது நடந்தாக்கா நீங்கள் எதையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அவள் எப்பயுமே அப்படி தான் தொலைதொலான்னு அப்போ எல்லார்ட்டையும் சொல்லிடுவா. அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னால் அடி வாங்குவா, திட்டுவாங்க, பேச்சுவாங்க. அவள் எப்பவுமே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறமா இப்போ மாமா கிட்ட பேச்சு வாங்கி திட்டு வாங்கிட்டு இருக்கான்ட்டு அவர் சாதாரணமாக சொல்கிறாரு. இவங்க சிரிக்கிறாங்க. சரி விடு, இதை பற்றியெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட சொல்லி ஒன்றா என் பக்கம் எடுக்கிறோன்ட்டு இவங்க குஷியாக ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.